ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சீட்டு தனித்தனியாக தான் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் லேட்டாக வெப் செக்இன் பண்ணதுனால பட்ஜெட் இஷ்யூனால வெறும் ஒருத்தருக்கு தான் எங்களால் ஃபுட் ஆர்டர் பண்ண முடிஞ்சுது. சாப்பிட்றத வேடிக்கை பாருங்க. ஸோ நாங்கள் ஃபைனலி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு தாய்லாந்துக்கு காலை பதிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஃப்ளைட் டைமிங் வந்து பார்த்தா 11:25 அண்ட் ஒரு 10:30 போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிலேயுமே இருக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் போகிற ஃப்ளைட் எதுன்னு பார்த்தா ஏர் ஏஷியா தான். ஸோ இங்கே 11:30 எடுத்து அங்கே பேங்காக் லோக்கல் டைமில் ஒரு 4 மணிக்கு நாங்கள் வந்து லேண்ட் ஆவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சீட்டு தனித்தனியாக தான் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் லேட்டாக வெப் செக்இன் பண்ணதுனால. பட் ஆனாலும் இங்கே விண்டோ சீட்டில் யாரும் வரல கடைசியில். ஸோ அதனால் எங்களுக்கு விண்டோ சீட்டே பக்கத்தில் வந்து கிடச்சிருச்சு. அண்டு நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபுட்டோ, அதுவும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம், என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். கை தான் தெரியுது. ஸோ இதுதான் ஃபுட்டு. என்ன பீட்ஸா ஏதோ என்ன ஆர்டர் பண்ணோன்ட்டே மறந்துட்டோம். சிக்கன் அண்ட் மஷ்ரூம் பீட்ஸா. சும்மா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை 300 rupees கிட்ட இது பண்ணோம். சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவா ஷெரில். ஓகே, நல்லா இருக்கு போல் சாப்பாடு. அவகிட்டே கேட்பேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பீட்சா ஆன் அ ஃப்ளைட். பட்ஜெட் இஷ்யூனால வெறும் ஒருத்தருக்கு தான் எங்களால் ஃபுட் ஆர்டர் பண்ண முடிஞ்சுது. அதனால நான் பட்டினி அண்ட் சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிட்றத வேடிக்கை பாருங்க. ஸோ கரெக்டாக 4 o'clock நாங்கள் வந்து பேங்காக் லேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கைலேருந்து பார்க்க பேங்காக் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தா நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறது தான். ஸோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கையில் எடுத்து வச்சிட்டோம். அந்த டிடாக் ஆகட்டும், அந்த ஹோட்டல் புக்கிங், ரிட்டர்ன் ஃப்ளைட் எல்லாமே நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம். அண்ட் இங்கே க்யூ பயங்கர பெருசாக வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 1 hour வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைம்லாம் அந்த மனசில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பயங்கர பெரிய க்யூ வந்து இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நாங்கள் ஃபைனலி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு தாய்லாந்துக்கு காலை பதிச்சாச்சு. இமிக்ரேஷனில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கலங்க. போனோடனே பாஸ்போர்ட் கேட்டாங்க. பாஸ்போர்ட் கொடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஸ்கேன் பண்ணாங்க, அவ்வளோதான். டிடாக் கூட கேட்கல. நாங்கள் எல்லாம் டிடாக்லாம் ஃபில் பண்ணி ஹோட்டல்லாம் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. போயிட்டுருக்கோம். ஆமாம், அடுத்தது பேக்கேஜ் ஆகணும், எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் ஹோட்டல். ஆமாம், அடுத்து நாங்கள் சிம் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் வரும்போதே இசிம் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கும்போதே க்ளூக் ஆப்பில் இசிம்லாம் வாங்கிட்டோம். ஸோ அதனால் இங்கே லேண்ட் ஆனோடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இன்டர்நெட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சிம் எதுவும் வாங்க தேவையில்லை. ஜிம் மட்டும் அவங்க இசிம் ஃபோனில் சப்போர்ட் ஆகலை. அதனால இப்போது ஃபிசிக்கலாக சிம் வந்து வாங்கணும். இப்போ நாங்கள் வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது சிம் வாங்கணுன்னா இந்த மாதிரி நிறையா அங்கே ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரூ சிம் டிடேக்னு இருக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அங்கே ஃபிசிக்கல் சிம் வந்து பார்த்தோம்னா 10 daysக்கு 35 GB 599 பாத் இருக்கும், அதாவது 1700 rupees. பட் அதே நாங்கள் இ சிம் வந்து வாங்கினோம், அதுக்கு 10 days 50 GB வெறும் 500 rupees தான். ஸோ உங்கள் ஃபோனில் இ சிம் சப்போர்ட் ஆச்சுன்னா மறக்காமல் இ சிமே வந்து வாங்கிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஏடிஎம்ல கேஷ் வித்ரா வந்து பண்ணிக்கிட்டு இதில் 04x கார்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், லைக் நியூ ஆர் ஸ்கைப்பியா. ஸோ அந்த ஏடிஎம்ல வந்து நீங்கள் எந்த ஏடிஎம்ல போனாலும் 250 பாத் வந்து ஃபிக்ஸடாக சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அது போக கன்வர்ஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா 04x கார்டுங்கனால அப்போதைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். பட் 250 பாத் சார்ஜுங்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ காஸ்ட் செலவாகும்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய இடத்துல கேஷ் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பயங்கர பசியில் இருந்தோம். அங்கே 7-Eleven இருந்தது. ஸோ 7-Eleven ஏர்போர்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நிறையா ஸ்நாக்ஸ் அண்ட் சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். அண்ட் அதுவும் கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். மற்ற ஷாப்ஸில் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். பட் 7-Eleven இங்கே தாய்லாண்டில் இது ஒரு லைஃப் சேவர். ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் தைரியமாக. டக்குன்னு 7-Elevenல பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் நான் காமிச்சிடுறேன் குயிக்காக. இந்த சாண்ட்விச், என்ன சாண்ட்விச் இது? ஹாம், எக் அண்ட் டியூனா, அப்புறம் கிராப் ஸ்டிக், அப்புறம் இது ஒரு சாசேஜ் ரோல், சாக்லேட் ட்ரிங்க்.
இது எல்லாமே சேர்த்து 1111 பார்த்தாச்சு. கார்டு வந்து மினிமம் 200 பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் ஆமாம் சேஞ்ச் வாங்கிட்டோம். 1000 பாத் இருந்தது, அதை கொடுத்து சேஞ்ச் வாங்கிட்டோம். சரி இப்போ நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு கேப் புக் பண்ணி போகணும். யா எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கா? உள்ள இருந்து சாசேஜ் வருது. ட்ரிங்கை குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா இல்லை இனிப்பா இருக்கா? தண்ணியா இருக்கா? பால் மாதிரில இல்லையா? ஓ அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது கேபை புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ கேபை புக் பண்ணுறதுக்கு நாங்கள் போல்ட் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு அரௌண்ட் 110 தாய் பாட் வந்து காமிச்சது. அதுவும் டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கும், லக்கேஜ் 4 பேர்த்தோட லக்கேஜும் வந்து வைக்கணும். அதுக்கு இது ரொம்பவே சீப்பான ப்ரைஸ் தான். அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் பேங்காக் வேறு லெவல். அப்படியே நல்லா ஒரு டெவலப்டு சிட்டி மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரோடெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இருந்தது. ஃபைனலி நாங்கள் வந்து எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரூம் டூர் வந்து காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ரிட்ஜு இவ்வளோ பெருசாக ஃப்ரிட்ஜு தருவாங்க. அண்ட் இங்கே ஒரு சோஃபா இருக்குது, ஏதாவது உட்காந்துக்கலாம். அண்டு பெட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் டிவி தான் இங்கே ஹைலைட்டு. இது என்ன ஒரு 55 இன்ச்சா இல்லை 43 இன்ச்சான்னு தெரில, இவ்வளோ பெரிய டிவியை கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்லலாம் ஜஸ்ட் 24 இன்ச் டிவி தான் கொடுப்பாங்க. அண்டு வெளியே வியூவும் சூப்பராக இருக்குது. இது வந்து 8th ஃப்ளோரில் இருக்கும். பட் 8th ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரல. பட் இருந்தாலும் இங்கே வியூ நல்லா தான் இருக்குது. இந்த சிட்டி வியூ கிடைக்குது. ஸோ வியூவெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பேங்காக் வந்து நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்த ரோடு எல்லாமே பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருந்தது. இந்த வீடியோலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் காலையில் சீக்கிரமாக வந்ததுனால டிராஃபிக் இல்லை, அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம். அண்டு கண்டிப்பாக அந்த டிரைவரையும் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். டிரைவர் வந்து வந்தோடனே நம்ம ஊர்லலாம் ஃபஸ்ட்டு கால் பண்ணி எவ்வளோ காமிக்குது அதை தான் கேட்பாங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வந்து கேட்கல, கரெக்டாக வந்துட்டாங்க. அண்டு லக்கேஜெலாம் அவங்களே வந்து இறங்கி வந்து காரில் வந்து ஏற்றி வச்சாங்க. அண்ட் இங்கே ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு ஹோட்டலுக்குள்ளேயே வந்து விட்டு அண்டு பேக்கெல்லாம் வெளியே எடுத்து வச்சு அண்ட் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கேட்கல. அண்ட் இத்தனைக்கும் எவ்வளோ ஒரு 15 கிலோமீட்டருக்கு 110 பாத்து தான் காமிச்சிது. அது டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரில். அது வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். அண்ட் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாத் போட்டு கொடுத்தோம். அண்ட் அவங்களும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தேங்க்யூ அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஃபிட்னஸ் ஜிம் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் பேங்காக் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இனிமேல் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஃபுல்லாக நைட்டு ஒரு 12 o'clock ஃப்ளைட்டில் ஏறினது. இப்போ இங்கே டைம் பார்த்தோம்னா 8 மணி ஆயிருக்கு இங்கே ஹோட்டலில் வந்து சேர்றதுக்கு. ஒன்றும் தூங்கலை. ஸோ கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு மதியானம் 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் வந்து போனோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேக்ஸ் மியூசியம் தான் வந்து பார்க்கலான் இருக்கோம். அதுவும் நைட் வந்து க்ரூஸ். ஸோ இது 2 இடத்த வந்து பார்க்கலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு இது வந்து கொஞ்சம் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விலாக்லாம் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ரொம்ப பேசலை. அது எங்களுக்கே வந்து தெரியுது. இது ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும். ஸோ இன்னும் வர்ற எபிசோடெலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நல்லா பேசி இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போட ஒரு இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீட்டெயில்டாக வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. அடுத்த எபிசோடில் நம்ம வந்து பார்ப்போம். பாய்.